Hi friends, this is TradeMart Analytics, GT TradeMax Analyze. Today analyze வந்து பார்த்தீங்கன்னா 15th 7 2025 இந்த வீக் இந்த மந்தோடைய தேர்ட் வீக் எக்ஸ்பைரி ஃபார் சென்செக்ஸ் உங்களோட அனலைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் போகலாம். டுடே அனலைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான க்ரோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 82,000 இருக்குது. நம்மளுக்கு நேரஸ்ட் நாட் 80,000 டுடே பாசிபிள். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அந்த கால் சைடான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிசிஆர் 0.58லேருந்து 1.07 வரைக்கும் பிசிஆர் இருந்தது. ஸோ 0.58 to 1.07னா லோ டு அப், அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரிஜெக்ஷன் ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். டே அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 80% அக்யூரசி பார்த்தீங்கன்னா வந்து 5 minutes. ஓகேங்களா? மார்னிங் எப்படி ஓப்பன் ஆச்சுன்றதை பார்க்கலாம். டுடே ரெசிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடுக்கான ரெசிஸ்டன் வந்து 82,524. ஓகேங்களா? புட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ், காலுக்கான பர்ஃபார்மன்ஸ் 1 minute. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. அண்டர் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்மால் ஒரு கெஸ்ஸிங் சொல்ல முடியாது, இது அக்யூரேசியாக இருக்கா இல்லைன்றதை நம்ம பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் படி நாட் க்ளோஸ். ஓகேங்களா? ரிஜெக்ஷன் ஆனது ப்ரைஸ் டப், அதாவது உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து கீழே ப்ரைஸ் வந்து டிப் பண்ணுறாங்க. அந்த டிப் ஆன ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 71 rupees வரைக்கும் டிப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. ஐ வந்து பார்த்தீங்கன்னா 180. அது மேபி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேக்ஸ் இருக்குது. என்ன மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஸ்மால் அக்யூரேசி. இது வந்து மோஸ்ட்லி 75% ஒர்க் ஆகுது. இதோட ஐ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 190. ஸோ 190 டிவைடட் பை 2 ஒரு 95 அக்யூரேசி வருது. நம்மளுக்கு 95 அக்யூரேசின்னு எக்ஸாக்டாக சென்செக்ஸ் வந்து நம்மளுக்கு வராது, ஆனால் நிஃப்டியில் வந்து நல்லா வரும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 95 rupeesக்கு. ஸோ 95ல் இங்கே எதனா நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்மால் மேலே எதனா போயிருந்தா ஃபஸ்ட்டு வந்து 80ல் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ரீடெஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்ஷன் படி க்ளோஸ் இல்லை. ஸோ ரிஜெக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரைஸ் செக்ஷனாக நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ப்ரைஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லிங்க. ஓகேங்களா? 69 கிட்டே இருக்குது. ஸோ 69லேருந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப் அகெயின் 11 o'clock வரைக்கும் சம்திங் 350. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 minute கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்க முடியாது. ஒரு 10 minutes மோஸ்ட்லி க்ரோ அக்யூரேசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes. ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன், ஸ்மால் ரிஜெக்ஷன், ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோஸ். ஒரு கேண்டிலில் இந்த 4 கேண்டிலோட டப்பு இதில் இருந்த மொத்த ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து சடனாக ஆனது அப்புக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புட்லேயும் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஒன் சைட் மார்க்கெட் இல்லை. மேபி டுடே 15 பாருங்கள். டுடே 15 மார்னிங் ஓப்பன் ஸ்மால் ரிஜெக்ஷனுக்கு பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒரு ரிஜெக்ஷன். நெக்ஸ்ட் அப்பு 10 o'clock. நெக்ஸ்ட் 10:30 தெரியுதுங்களா? மோஸ்ட்லி இந்த 5 minutes வச்சுருவோம். இது பார்த்தீங்களா 10:30 ரிஜெக்ஷன் பார்த்தீங்களா 10:30, 10:25, 10:25.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம் ஒரு நாளுக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வேரியண்ட்டு ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம மூணுத்தையும் கடைப்பிடிச்சா தான் நம்மளால் இது பண்ண முடியும். இந்த காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் பார்க்கணும். ஸோ அந்த 1 ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்தது. அகெயின் நாங்கள் வந்து இந்த கேப்பை தான் நான் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் டுடே இது வந்து பாசிபிள் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி நீங்களே பாருங்கள், இந்த 900லேருந்து 400 நான் சொன்ன அந்த ஆஃப் மேக்ஸ் வருதுங்களா, நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 50% வைக்கணும் ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் டார்கெட்லேருந்து ஒரு 10% கீழே நேரஸ்ட் வைக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புட் சைட்லேயும் நமக்கு ஒரு இது இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாயிண்ட் வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இங்கே ப்ரைஸ் செக்ஷன் படி இல்லை. ஸோ சப்போஸ் நம்ம எங்கே வேணால் வந்து நீங்கள் திடீர்னு இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுனில் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி வாங்கினா கூட உங்களுக்கு 50,000. ஸோ ரிவர்ஸ் ஆச்சுன்னா 25,000 கிட்ட உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். ஸோ டேயில் வந்து வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸோ சப்போஸ் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தெரியுதுங்களா, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கா, டைம் வந்து 10:20. இந்த கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நாம் வந்து அகெயின் இங்கே வந்து பாருங்கள் ஏன் மேலே போயிருக்கு, ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. சரிங்களா. இந்த ரிஜெக்ஷனுக்காக ப்ரைஸ் செக்ஷன் வச்சு க்ளோஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. நம்ம மேபி இந்த பக்கம் பார்க்குறச்சுல நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடச்சிது. சரிங்களா. இது மாதிரி தான் ப்ரிடிக்ட் பண்ணோம். இதுதான் ஜிடெக் ட்ரேட் மேக்ஸோட அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். வில் சூன் ட்ரேடிங் கிளாஸஸ் அண்ட் ப்ரைவேட், அதாவது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸோட என்ன ப்ரைஸ் இருக்கும் நெகரேட்டிவ், நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸோட உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து 0 பண்ணிட்டு தான். ஸோ நம்ம வந்தோம், ஒரு கிளாஸ் கற்றுக்கிட்டோம், அந்த கிளாஸ்லேருந்து நம்மளோட ஏர்ன் பண்ண காசில் தான் நம்ம கற்றுக்கிட்டோம், நம்மளோட காசு வேஸ்ட்டாக போகல அப்படின்னும். ப்ளஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் ப்ரொவைஷன் பண்ணுறோம். அதுவும் பார்த்திங்கன்னா மந்த்லி டெய்லி ஒரு கால்ன்ற மாதிரி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 2-3 கால் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 10 to 10x வரைக்கும் இருக்கும். இது சும்மா கிடையாது. இது ஜிடெக்கோட ஜிடி ட்ரேட் மார்க்ஸோட அனலைஸ் பார்த்திங்கன்னா 1 year 2 year கிடையாது, 4 years. லாஸ்ட் 4 yearsல வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ இந்த இயர் 2025 இருந்து மட்டும் பார்த்திங்கன்னா 2 இண்டெக்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பைரியில் இருக்குது. ஆனால் அந்த 5 இண்டெக்ஸோட மொத்த வாலட்டிலையும் அந்த 2 இண்டெக்ஸோட வாலட்டிலிட்டி இருக்குது. அது எப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. நம்மளோட ஓன் அனலைஸ் நீங்கள் நான் சொல்லித்தரதோட இதெல்லாம் நான் வந்து எந்த கிளாஸும் போக கிடையாது, எந்த ஒரு கோர்ஸும் கற்றுக்க கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் அதாவது அதுதான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வரும். டெஃபினட்டாக கிளாஸ்ன்றது வந்து நான் கம்மிங் சூனில் ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் படி தான் 70% மூவ் ஆகுதுன்றது என்னென்ன. சரிங்களா. இதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கோட அனலைஸ் பார்த்தீங்க, எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சப்போர்ட்டும் ப்ளஸ் ஃபாலோ ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எனக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா லாஸ்ட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் எனக்கு வந்து வேணுமே தவிர புதுசாக வரவங்க, நான் நிறைய காசு வச்சுருக்கேன், அவங்களோட எனக்கு லாஸ்ட்டில் தான் ரெக்யூர் பண்ணணும். ஏன்னா லாஸோட பெயின் எனக்கு தெரியும், அது எவ்வளோ பெரிய டிமோட்டிவேட் போகும்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட், அதாவது என்டீரியல் நீங்கள் எந்த ஆப் வச்சுருந்தாலும் சரி, எந்த ப்ரோக்கர் வச்சுருந்தாலும் சரி, அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இயர் ஆன் இயர் ஃபினான்ஷியல் இயரோட லாஸ் இருக்கும். சரிங்களா. அந்த லாஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா அதுக்கான கேபிட்டல் எவ்வளோ, அதுக்கான எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நாளில் நீ ரிகவர் பண்ணலாம், இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்லி லாஸ்ட் பீப்புள் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுக்கான கிளாஸுக்கான ப்ரைஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான நம்ம ஒரு டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். நம்ம இவ்வளோக்கு தான் வாங்குகிறோம், அதுக்கான ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ண முடிஞ்சது எவ்வளோன்னு பார்த்தோன்னா டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, டுடே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா மேபி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ரிஜெக்ஷன் ப்ளஸ் இங்கே வந்து இருக்குன்னு நம்ம சொன்னோம். இதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா இருக்குது. சப்போஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டி டுடே வந்து 70 into 300 வாங்குறோன்னு வச்சுக்கோங்க.
ரூபா அதோட வேல்யூ. எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70 300 இதோட வேல்யூ. இதுக்கான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 25% இருக்குன்னு வச்சுங்க. ரிஸ்க் என்னோடதுன்னு பார்த்தீங்கன்னா 2250 ரூபா. ரிஸ்க் புரியுதுங்களா? நீங்கள் தேவையில்லாமல் 25,000 30,000 50,000 எடுத்துன்னு போய் போடுறதெல்லாம் வேஸ்ட். புரியுதுங்களா? எந்த இடத்துல எடுக்கிறோம் நம்மளோட ஸ்டாக் நம்மளோட இதுதான். இங்கே போனால் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம 1 வீக்காக ப்ரிடிக்ட் பண்ணோம்னா 1 வீக் பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட்டிங் எங்கே மூவ்மெண்ட் ஆகுது, என்ன மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 ரூபா உங்களோட இஷ்டம். நீங்கள் 50,000 வாங்கினா இதே 1,80,000 ரூபாங்க. புரியுதுங்களா? மார்க்கெட் இஸ் வெரி ஈஸி. அதான் எதுவுமே தெரியாமல் போய் பண்ணுறது தான் இங்கே வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்க 70 ரூபாய்க்கு வாங்கினா நீங்கள் 5,000 ரூபா போடுறீங்க. 70,000 ரூபாய்க்கு மேலே ஒரு கேண்டில் போனால் உங்களால் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 80 ருபீஸ் இருக்குது, 80 ருபீஸில் வாங்குங்க. இங்கேருந்து நீங்கள் 70 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு 10 ரூபா தான் ஸ்டாப் லாஸ். உங்கள் பாட்டுக்கு போட்டு நீங்கள் ஒர்க்கு பார்க்கலாம். டார்கெட் போட்டு நீங்கள் மோஸ்ட்லி கேண்டில் ஸ்டிக் வாட்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டிங்கில் இருக்கும். அதாவது ரிஸ்க்கு தெரிஞ்சிச்சு, ரிவார்டு தெரிஞ்சிச்சு. சன்ட்ரா நீங்கள் என்ன நடந்தாலும் பிளான் எப்போ கட்டுறீங்களோ அப்போ தான் நீங்கள் மார்க்கெட் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். Okay, thank you for analyzing GT Trade Max. We'll soon. Thank you.